அனைவருக்கும் வணக்கம். 2025 முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியிருந்தது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நேற்று ஆளுநருடைய உரையோட துவங்கப்பட வேண்டும். ஸோ ஆளுநர் உரைக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிச்சிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா சட்டசபையை விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் அதன் பிறகு ஆளுநர் ஒரு அறிக்கையை விடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கீதம் அங்கே ஒலிக்கலை, அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தான் தேசிய கீதம் பாடப்படும். ஸோ இது கூட தெரியாத ஒரு கவர்னர், இது மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளில் இதே மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. எப்போல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படுதோ அப்போல்லாம் அவர் அந்த இடத்த விட்டு விலகிறார். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டோட கவர்னர், வேறு ஏதோ ஸ்டேட்டுக்கு கவர்னர் கிடையாது, சரிங்களா? ஒரு தமிழ்நாட்டோடைய கவர்னர்னால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும், சரிங்களா? அப்படி இருக்க முடியலைன்னா அப்போ நீங்கள் அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் தமிழ் தாயை நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இது போன்ற ஒரு கவர்னர் நம்மளுக்கு தேவையா என்று. ஏன்னா இது நம்மளுடைய மொழி, இது நம்மளுடைய உணர்வுகள். ஸோ இது எல்லாமே புறக்கணிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி RN ரவி அவர்கள் செயல்பட்டுருக்கிறாரு. நன்றி, வணக்கம்.